மதுரையில் இயேசு வாழ்கிறார் ஊழியங்கள் நடத்தும் எழுப்புதல் உபவாச ஜெப கூட்டம். நாள் ஜனவரி 18. நேரம் காலை 9:30 மணி முதல் மதியம் 2:30 மணி வரை. சிறப்பு செய்தி மற்றும் ஜெபம் தீர்க்கதரிசி வின்சென்ட் செல்வகுமார். மரித்தேன், இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உயிரோடு இருக்கிற கர்த்தாவே, நீர் எங்கே இருக்கிறீர் என்று கேட்கிறோம். நான் எங்கும் இல்லை, என்னை தேடுகிற உன் நடுவிலே உனக்குள்ள வாசம் பண்ணுகிறேன். பாடல் ஆராதனை மற்றும் ஜெபம் சகோதரர் எல் வின்சென்ட்ராஜ், சகோதரி கலா வின்சென்ட்ராஜ். இடம் இயேசு அழைக்கிறார் ஜெபகோபுரம், பைபாஸ் ரோடு, பழங்காநத்தம், பிஆர்சி டிப்போ அருகில், மதுரை. தேவ பிள்ளைகளே, இந்த உபவாச ஜெபத்தில் கலந்து கொண்டு பட்டணத்தின் எழுப்புதலுக்காக இணைந்து ஜெபிக்க உங்கள் யாவரையும் அன்போடு அழைக்கிறோம். மேலும் விவரங்களுக்கு 9428000449. காணாமல் போன வெள்ளி காசை தேடிடுவே, விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி தேடிடுவே. காணாமல் போன வெள்ளி காசை தேடிடுவே. விடிவெளியே நட்சத்திரமே என் அருமை இயேசுவே, விடிவெளியே நட்சத்திரமே என் அருமை இயேசுவே, நீரே எந்தன் தேவை என்று தேடிடுவே. கண்டுபிடிக்கும் வரை ஜாக்கிரதையாய் நான் தேடிடுவே. நீரே எந்தன் தேவை என்று தேடிடுவே. கண்டுபிடிக்கும் வரை ஜாக்கிரதையாய் நான் தேடிடுவே. விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி தேடிடுவே. காணாமல் போன வெள்ளி காசை தேடிடுவே. அன்பே எந்தன் வாழ்வில் இல்லை, அது இல்லை என்றால் பரலோகம் இல்லை. அன்பே எந்தன் வாழ்வில் இல்லை, அது இல்லை என்றால் பரலோகம் இல்லை. அன்பே எந்தன் இயேசுவே, பரிசுத்த ஆவியானவரே, நீரே என்னை நிரப்பிட வேண்டும் கெஞ்சுகிறேன். அன்பே எந்தன் இயேசுவே, பரிசுத்த ஆவியானவரே, நீரே என்னை நிரப்பிட வேண்டும் கெஞ்சுகிறேன். விடிவெளியே நட்சத்திரமே என் அருமை இயேசுவே, விடிவெளியே நட்சத்திரமே என் அருமை இயேசுவே, நீரே எந்தன் தேவை என்று தேடிடுவே. கண்டுபிடிக்கும் வரை ஜாக்கிரதையாய் நான் தேடிடுவே. நீரே எந்தன் தேவை என்று தேடிடுவே. கண்டுபிடிக்கும் வரை ஜாக்கிரதையாய் நான் தேடிடுவே. விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி தேடிடுவே. காணாமல் போன வெள்ளி காசை தேடிடுவே. விசுவாசிக்க பலனில்லை, அதை விட்டால் வேறு வழி இல்லை. விசுவாசிக்க பலனில்லை, அதை விட்டால் வேறு வழி இல்லை. விசுவாசத்தை துவக்கினவர், விசுவாசத்தை முடிக்கிறவர், விசுவாசத்தை வர்த்திக்க வேண்டும் கெஞ்சுகிறேன். விசுவாசத்தை துவக்கினவர், விசுவாசத்தை முடிக்கிறவர், விசுவாசத்தை வர்த்திக்க வேண்டும் கெஞ்சுகிறேன். விடிவெளியே நட்சத்திரமே என் அருமை இயேசுவே, விடிவெளியே நட்சத்திரமே என் அருமை இயேசுவே, நீ
ஜாக்கிரதையாய் நான் தேடிடுவேன். நீரே எந்தன் தேவை என்று தேடிடுவேன். கண்டுபிடிக்கும் வரை ஜாக்கிரதையாய் நான் தேடிடுவேன். விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி தேடிடுவேன். காணாமல் போன வெள்ளி காசை தேடிடுவேன். உண்மையை எங்கோ தொலைத்தேனையா, ஞானம் நீதியும் இல்லையா. உண்மையை எங்கோ தொலைத்தேனையா, ஞானமும் நீதியும் இல்லையா. உண்மையும் நீதியும் உள்ளவரே, ஞானமும் மீட்கும் மாணவரே, பிழைகளை எல்லாம் மன்னித்தருள கெஞ்சுகிறேன். உண்மையும் நீதியும் உள்ளவரே, ஞானமும் மீட்கும் மாணவரே, பிழைகளை எல்லாம் மன்னித்தருள கெஞ்சுகிறேன். விடிவெளியே நட்சத்திரமே என் அருமை இயேசுவே, விடிவெளியே நட்சத்திரமே என் அருமை இயேசுவே, நீரே எந்தன் தேவை என்று தேடிடுவேன். கண்டுபிடிக்கும் வரை ஜாக்கிரதையாய் நான் தேடிடுவேன். நீரே எந்தன் தேவை என்று தேடிடுவேன். கண்டுபிடிக்கும் வரை ஜாக்கிரதையாய் நான் தேடிடுவேன். விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி தேடிடுவேன். காணாமல் போன வெள்ளி காசை தேடிடுவேன். விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி தேடிடுவேன். காணாமல் போன வெள்ளி காசை தேடிடுவேன். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இன்றைக்கும் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை ஞாபகப்படுத்தி சில காரியத்தை சொல்லி ஜெபிப்பது நல்லது என்று உணர்ந்தேன். யோவேல் 2ஆம் அதிகாரம் 25 நாம் வாசித்து பார்த்தால் ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார், நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளியையும் பச்சை கிளிகளையும் முசுக்கட்டை பூச்சிகளும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப தருவேன். பட்சித்த, அபகரித்த, உங்களுக்கு வரவேண்டியதை தட்டி பறித்த வருஷங்களின் விளைவை திரும்ப தருவேன் என்று ஆண்டவர் சொன்னார். நம்ம தேவன் நம்மளை ஆசீர்வதித்து உயர்த்துவதே நடத்துவதே அவர் சித்தம். ஆனால் சாத்தான் அதை வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பான். ஆண்டவர் இவனை வைத்து இந்த பூமியில் இதை செய்ய போகிறார். ஒரு திட்டம் வச்சிருக்கிறாரு, ஒரு வேலை வச்சிருக்கிறாரு, ஒரு தொழில் வச்சிருக்கிறாரு, ஊழியம் வச்சிருக்கிறாரு. இது எப்படி அவனை செய்ய விடலாம்? நான் வேதனைப்படும்போது அவன் சந்தோஷமாக அனுபவிக்கலான்னு சொல்லி அவன் அப்படியே பொறாமை எரிச்சல் கொண்டு சுற்றி பார்த்துக்கிட்டே இருக்கிறான். 1 கொரிந்தியர் 2:9 அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறபடி, தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண்கள் காணவும் இல்லை, காதுகள் கேட்கவும் இல்லை, இருதயத்தில் தோன்றவில்லை. நம்ம இருதயத்தை பிளாங்க் ஆக்கிட்டான். கண்களும் காணக்கூடாது, காதுகளும் கேட்கக்கூடாது. உனக்கு வர வேண்டிய பலனை தடுத்து நிறுத்தி யார் பக்கமாவது திருப்பி நீ அதே நிலைமையில், அதே தரித்திரத்தில் எந்த முன்னேற்றமும் இல்லாமல் முடக்குவதற்குத்தான் சாத்தான் பலமாய் கிரியை செய்தான். பட்சிக்கிறவன், அபகரிக்கிறவன், ஏமாற்றுகிறவன். இதைத்தான் நம்ம வேதத்தில் பார்க்குறோம். பார்வோன் என்ற ஒரு மன்னன் இருந்தான். யோசேப்பின் காலத்தில் எகிப்தில் அவன் தான் பார்வோன் மன்னன். அவன் ஒரு சொப்பனம் காண்கிறான். அவன் என்ன செய்கிறான்? அவலட்சணமும் கேவலமான அந்த பசுக்கள் அழகும் புஷ்டியுமான அந்த பசுக்களை பட்சித்ததா. எவ்வளோ வேதனையில்! அவலட்சணமானது, கேவலமானது, புஷ்டியான அந்த பசுக்களை பட்சித்து விழுங்கினதா.
நாட்டில் நடக்க போகிற அந்த ஏழ்மையை பஞ்சத்தை பற்றி தான் யோசேப்பு வெளிப்படுத்தி அதன் பிறகு பார்வோன் அந்த பட்சிக்கிறவனிடத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டான், அழிவிலிருந்து ஜனங்களை காத்தான் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். இன்றைக்கு காலையில் இந்த நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிற எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில் கூட சாத்தான் என்ன செய்வானா, கர்த்தருடைய திட்டங்களையும் மேன்மைகளையும், நம்ம வேலையாக இருக்கட்டும் தொழிலாக இருக்கட்டும், அந்த பலனை முடக்கி பட்சிக்க பார்க்குறான், அழிக்க நினைக்கிறான், அதை அபகரிக்க நினைக்கிறான். தமிழில் சொல்லுவாங்களே, கை கேட்டினது வாய் கேட்டாமல் போச்சுன்ற மாதிரி அப்படி தான் நடக்குது. இயேசுவே இதை பற்றி சொல்லுகிறார். மத்தேயு 13:4 வாசித்து பார்த்தா, அந்த சில விதைகள் பாறையில் விழுந்தது, ஆகாயத்து பறவைகள் பட்சித்ததா. சாத்தானுடைய வேலை ஆகாயத்து பறவைகள், யாராவது விழுங்கலாம், பட்சித்து கொண்டே இருக்கிறான், அபகரிக்கிறவன். இப்படிப்பட்ட அந்த உலகத்தில் வேலையில் பட்சிக்கப்பட்ட அந்த காலங்களில் கர்த்தர் இன்றைக்கு நமக்கு ஆறுதலாக உதவியாக இருந்து அந்த பட்சித்த வருஷங்களின் விளைவை இந்த நாட்களில் திரும்ப தருவேன்றார். நீங்கள் இழந்த வேலையாக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம், சமாதானமாக இருக்கலாம், அல்லது குடும்பத்தில் பகையாக வெறுப்பாய் பிரிந்திருக்கலாம், குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கலாம். பட்சித்த வருஷங்களின் விளைவை திரும்ப தருவேன் என்று சொன்னவர் இன்றைக்கு காலையில் இந்த நிகழ்ச்சியில் இணைந்து இந்த வார்த்தைகளை கேட்கிற உங்கள் வாழ்க்கையிலே யாரோ ஒருத்தன் அபகரித்து, யாரோ ஒருவர் உங்களை முடக்கி முன்னேற முடியாமல் பல காரியத்தை செய்து உங்களை தடுத்து வைத்திருக்க, அவர்களுக்கு முன்னாடி ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து பட்சித்த வருஷங்களின் விளைவை, முன்னேற்றத்தை, எழுப்புதலை, ஆசீர்வாதத்தை, வருமானத்தை திரும்ப உங்களுக்கு கொடுத்து இந்த நாளில் அற்புதமாக உங்களை ஆசீர்வதித்து கிருபையால் நிரப்பி நடத்தப் போகிறார். அந்த தேவாதி தேவனை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிக்க போகிறோம். அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, பட்சித்த வருஷங்களின் விளைவை திரும்ப தருவேன் என்று சொன்னீரே. யார் யாரெல்லாம் இன்றைக்கு முன்னேற முடியாமல் ஆண்டவரை முடங்கி போய் தடுமாறி, ஆண்டவரை அபகரிக்கப்பட்டு ஏமாற்றப்பட்டு தொழிலை இழந்து, சமாதானத்தை இழந்து, பலத்தை இழந்து, ஆசீர்வாதத்தை இழந்து தவிக்கிறார்களோ, அதனுடைய விளைவுகள் எல்லாவற்றையும் திரும்ப கொடுத்து ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படி கெஞ்சுகிறோம். காரியங்கள் கைகூடி வரட்டும். நீ உண்டு பண்ணினவைகளையும் ஆயத்தம் பண்ணினவைகளையும் கண்கள் காணவும் அனுபவிக்கவும் இந்த நாளில் அவர்களுக்கு ஒரு கிருபையின் வாசல் திறக்கப்படுவதாக. இந்த நிகழ்ச்சியிலே இணைந்திருக்கிற அத்தனை பேரையும் ஆசீர்வதியும். இந்த நாளில் அவர்கள் எதிர்பார்க்கிற நன்மைகள், அற்புதங்களை செய்து உம்முடைய பிள்ளைகளை பரவசப்படுத்தி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். ஆண்டவர் இந்த ஜெபத்தை கேட்டிருக்கிறார். கட்டாயம் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார். ஆமென்.